வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, காலி சேரும் கண்ணீர் விட்ட ஓபிஎஸும் அப்செட்டான முதல்வர். உண்மைதானே என்று கேட்பீங்க. விரிவா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பன்னீர்செல்வத்துடைய சமூகம் எப்பேற்பட்ட சமூகம் தெரியுமா? வீரத்துக்கு பெயர் போன சமூகம். பகைவனிடத்துல மண்டியிட்டு வாழ்வதை விட தூக்கு கயிறே மேல் என்று தூக்கு கயிறுக்கு முத்தமிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்ட சமூகத்தில் பிறந்தவர் தான் பன்னீர்செல்வம். ஆனா இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் போயிட்டு பகைவனுக்கிட்டே மண்டியிட்டு விட்டு ஏதோ சொல்லி ஒளரி கொட்டுறாரு. அவர் ஒளரி கொட்டினத ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பார்த்துருவாங்களேன். எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக இன்று இல்லை. அம்மா வளர்த்த அதிமுக என்றும் இல்லை. அதிமுகவோ திமுகவோ இல்லை. இது இன்று அபகரிப்பு திமுகத்தான் மாறியிருக்கிறது, மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனிமேலும் அதில் பயணிப்பது தன்மானத்திற்கு கேடானது. அதாவது எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக இல்ல, அம்மா வளர்த்த அதிமுக இல்ல, அதிமுக இல்ல, திமுக இல்ல, அபகரிக்கிற திமுகவா இருக்குது. மொத்தத்தில் அதிமுக இல்ல, திமுக இல்ல, அது அபகரிக்கிற திமுகவா இருக்குது. அப்படின்னா திமுக அபகரிக்கின்ற திமுகவா இருக்குதுன்றத முதல்வரை மேடையில் வச்சுக்கினே பாத்தீங்கன்னா அழகா தெளிவா திமுகவை திட்டுறாரு. எழுதிதான் கொடுக்குறாங்க. அப்படி எழுதி கொடுப்பதையாவது கொஞ்சம் தெளிவா படிக்கலாம் இல்ல? மேடை மேல இருந்தவங்க ஒட்டுமொத்த பேரும் அப்செட் ஆயிட்டாங்க. என்னடா இது, திமுக மேடையில ஏறிக்கிட்டு திமுகவையே திட்டுறானே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் மேடை மேல இருந்தவங்களுக்கு வந்தது. கீழே இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பேசிருக்கணும்? அதிமுக என்பது இன்னைக்கு அது அதிமுகவா இல்ல, அபகரிக்கின்ற திமுகவா இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. அதிமுக இல்ல, திமுக இல்ல, அபகரிக்கின்ற திமுக அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக மக்கள் பணத்தை அபகரிக்கிறது. 5 ஆண்டு காலத்துல விளம்பரம் மட்டுமே செய்து வாழ்க்கையை ஓட்டின ஒரே திமுகவாக தான் இருக்குது. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஆசைய தூண்டிவிட்டு அவங்க ஆட்சி கட்டில உட்காந்துக்கிட்டு அவங்க அபகரித்தது ஏகப்பட்டவை. அதுக்கு சாட்சி KN நேரு. அதனால முதல்வரை உட்கார வச்சுக்கிட்டு திமுக அபகரிக்கின்ற திமுகவா இருக்குதுன்னு சொன்னதுக்கு முதல்ல நன்றி. என்னப்பா காலி சேர காட்டுறேன்னா காட்டவே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த படத்தை பாருங்க. ஏன் வீடியோ காட்டலாம் இல்ல அப்படின்னு கேட்பீங்க. திராவிடமானது ரொம்பவே எச்சரிக்கையா இருக்குது. பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் கிட்ட, ஐயா மதுரையில பாத்தீங்கன்னா தாய் கழகத்திலிருந்து பிரிஞ்சு திமுகவில் இணையக்கூடியவங்க 1 லட்சம் பேர். அதனால கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும். நைட்ல பாத்தீங்கன்னா அவங்கள கூட்டம் முடிஞ்சு அனுப்ப முடியாது. கூட்டத்தை பொய்தோட வச்சுக்கலாம். 1 லட்சம் பேர் வர போறாங்க, கட்சியில இணைய போறாங்க. அதை தாண்டி நிறைய பேரும் திமுகவினர் வருவாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் வருவாங்க கூட்டத்துக்கு. விழாவுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துடுறோம், நீங்க வந்துடுங்க அப்படின்னு முதலமைச்சர் கிட்ட 1 லட்சம் பேர் அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் திமுக இணைய போறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியே விளம்பரமும் பண்ணாரு. ஆனா திடீர்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு உளவுத்துறையிலிருந்து ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது. பன்னீர்செல்வத்தின் மீது ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா கடுப்புல இருக்கிறாங்க. பன்னீர்செல்வம் செய்து துரோகம் என்று நினைக்கிறாங்க. யாரிடம் வேண்டுமானாலும் மண்டியிடலாம், ஆனால் பகைவனிடத்திலேயே மண்டிட்டு வாழ்கின்ற கேவலமான பிறவி பன்னீர்செல்வம். நாங்க அப்படிலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் கூட அதிமுக பக்கம் நகர்ந்த பல விஷயங்களை பாத்தீங்கன்னா உளவுத்துறை மூலமாக முதலமைச்சருக்கு தெரிவித்தார்கள். எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சதுங்க. அந்த வீடியோ பாருங்க. இவங்க எல்லாம் பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள். சாரசாரியா பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரை கூப்பிட்டு ஒரு மாநாடு போட போறாரு. அந்த மாநாடு தாய் கழகத்தில் இணைகின்ற விழா என்று போட போறாரு. சோ நீங்களா வரீங்களா என்று சொன்ன பிறகு ரோஷமுள்ள அதிமுக காரங்க அப்படியே அணி அணியா போய் அதிமுக மாவட்ட செயலாளர் சந்தித்து தன்னை அதிமுக இணைத்துக் கொண்டார்கள். சோ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எம்டி ஹேண்டா தான் இன்னைக்கு இருக்கிறாரு. சரி, உளவுத்துறை தந்த ரிப்போர்ட்டின் படி அதிக கூட்டம் வராது என்ற விஷயத்தை முதலமைச்சர் தெரிஞ்சுக்கிட்டார். உடனே பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டார். என்னையா பன்னீர்செல்வம் 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் என்ற 50,000 பேர் கூட வரமாட்டாங்கன்னு சொல்றாங்களே, ஏதாவது விழாவுடைய பெயரை மாற்றி அமைய அப்படின்னாங்க. உடனே பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் மறுநாளே 50,000 பேர் தாய் கழகத்தில் இணைய போறாங்க, அதிமுக விலகி அப்படின்னு அறிவிச்சார். மேடைக்கு வந்தார் முதலமைச்சர்.
இந்த போட்டோவை மறுபடியும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாருங்க. மேடைக்கு வந்த உடனே கூட்டத்தை பார்த்தார். பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டாரு. என்ன பன்னீர்செல்வம், 50,000 பேர் இணைய போறாங்கன்னு எங்க கட்சிக்காரங்களை வேற அழைச்சிருக்கேன்னு சொன்னேன். எல்லாம் வந்து இந்த மேடையை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு 5,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இதுல 50,000 பேர் இணைய வந்துட்டாங்களா? இதுல திமுக தொண்டர்கள் வேற வருவாங்களா? எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். நைட்ல போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன பில்டப் போட்ட மொத்தமே 500 பேர் கூட இருக்க மாட்டாங்களா? முன்வரிசையில் மட்டும்தான் ஒரு 500 பேர் உட்காந்துட்டு இருக்கான். பின்னாடிலாம் சேரு காலியா இருக்குது. எங்கேயா ஆளு? உனக்கு அவ்வளவுதானா செல்வாக்கு? உன்னை நம்பி என்னென்னவோ பிளான் போட்டுருந்தேன் அப்படின்னு மேடையிலே வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்திட்ட கேட்டார். பன்னீர்செல்வம் முதலமைச்சரும் நீண்ட நேரம் அதை தான் பேசியிருந்தாங்க அப்படின்னு தகவல் நமக்கு தெரிவிக்கிறது. அவங்க என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். ஆனால் கூட்டம் வராததை கண்டு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட் ஆயிட்டார். ரெண்டாவது ஊடகங்களுக்கும் கட்டுப்பாடு போட்டாங்க. தபார் கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க காட்டக்கூடாது. காட்டினீங்கன்னா எங்க கூட்டம் இருக்குதோ அந்த கூட்டத்தை மட்டுமே வந்து நீங்க காட்டணும். ஏன்னா திமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. திமுக கொடுக்கின்ற பரிசு பொருட்களுக்கு மட்டும்தான் கூட்டம் வருது. கடலூர்ல அமைச்சர்கள் வரிசையா நின்று நம்ம முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா கூட்டமும் பரிசளிப்பு கூட்டமும் போட்டாங்க. பரிசை வாங்கினாங்க, போயிட்டேன்ட்டாங்க. வெறும் காலி சேருக்கு முன்பாக உட்கார்ந்தீங்கன்னு வரிசை அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய சாதனைகளை பற்றி பேசியிருக்காங்க. காரி துப்புறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு மீடியாக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காலி சேரை எடுத்து போட்டாங்க. அதே மாதிரிதான் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியில இணைகின்ற விழாவுக்கு 500 பேர் கூட வரல. நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் காலி சேரை பார்த்து கண்ணீர் விட்டது தான் அதிகம். அதனால முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணிருப்பார். ஒன்னு அப்பனுக்கு டிக்கெட் கொடுப்போம், இல்ல மகனுக்கு டிக்கெட் கொடுப்போம். ஆனா 2 பேருக்கும் கொடுத்தோம் அவள்தான் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்தை வந்து சேர்த்தது திமுகவுக்கு பலன் இல்ல, வேஸ்ட் அப்படின்னு மேடையிலே முடிவு பண்ணிருப்பாரு. ஆனா நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் மேடை மேல ஏறிக்கிட்டு முதலமைச்சரை எப்படியெல்லாம் புகழ முடியுமோ அப்படியெல்லாம் புகழ்ந்து தள்ளா இருப்பா அந்த மனுஷன். ஆனா மேடை மேல இருந்த எந்த அமைச்சருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைப்பு விழா வச்சிருக்காரு. 50,000 பேர் வர போறாங்க, அதுல பன்னீர்செல்வம் முதலமைச்சரும் வந்து கலந்து கொள்ள போறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு மேடை மேல உட்கார்ந்து இருந்த எந்த அமைச்சர் முகத்திலையும் புன்னகையோ சிரிப்போ எதுவும் இல்லை. நம்ம முதலமைச்சர் அவர்கள் மேடைக்கு வராரு, அந்த தருணத்தில் தான் எழுந்து சிரிக்கிறாங்க. மற்ற பேர்லாம் வந்து முதலமைச்சர் வராரு நம்ம போய் ஆகணும் தலைவிதியேன்னு வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் பன்னீர்செல்வத்துக்கும் அமைச்சருக்கும் இடையில ஒரு நெருக்கம் இருக்கிறது. ஆனா இந்த பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் பதவி இல்லை என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் துரோகத்தை இழைக்கக்கூடியவன் அந்த பன்னீர். அதனால பதவி இல்லாதனால அதிமுக திமுக ஓடியான்ட்டான் அப்படின்ற விஷயம் நல்லாவே எல்லாருக்கும் தெரியுது. அதனால இங்க வந்தவன் ஒரு அணியை சேர்த்துக்கிட்டு திமுக எதிராகவே சதி பண்ணானா? அப்போ நான் அதிமுக இருக்கிற போதும் எனக்குன்னு ஒரு அணியை உருவாக்கல. இப்ப திமுக வந்தோம், நான் யாருக்கும் எந்த வித கெடுதலும் செய்யற மாதிரி எனக்குன்னு ஒரு அணியை உருவாக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார். ஏன்னா அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து பன்னீர்செல்வத்தை சந்தேகிக்கிறாங்க. அதிமுகவில் வசதியா இருந்தவன், நிறைய சம்பாதிச்சவன், மேடை மேல இருந்த எல்லா அமைச்சரை விட பன்னீர்செல்வத்துக்கிட்ட சொத்து அதிகமா இருக்கிறது. ஏன்னா முதலமைச்சரா இருந்தோம் இல்லையா, பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தோம் இல்லையா, அதாவது செம்மையா கொள்ளடிச்சிருப்பான். அதனால அந்த பணத்தை கொடுத்தா திமுக தலைமையானது தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடும். நம்முடைய செந்தில் பாலாஜிலாம் ஏன் அந்த அளவுக்கு திமுக தலைமைக்கு நெருக்கமா இருக்காரு? அமைச்சர் மூர்த்திலாம் வந்து எதுக்கு திமுக தலைமைக்கு நெருக்க இருக்காரு? கே நேருல வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைமைக்கு ஏன் நெருக்கமா இருக்காங்க? அடிச்ச கொள்ளையில பங்கு கொடுத்தாங்கன்னா திமுக கிட்ட நெருக்கமா இருக்கலாம். பன்னீர்செல்வத்துக்கிட்ட அது நிறைய இருக்குது. அதனால பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய பரம்பரை திமுக காரெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவர் ஒரு அணியை உருவாக்கி முதலமைச்சர்கிட்ட நெருங்கிட்டார்னா, அதனால எல்லா அமைச்சர்களும் பன்னீர்செல்வத்தை சந்தேகத்துடன் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏப்பா அதிமுக இருக்கின்ற போதும் நான் எந்த ஒரு அணியை உருவாக்கல, இங்க வந்து ஒரு அணியை உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாரு. குறுக்கு வழியில வந்தவங்களால பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய துன்பத்துக்கு ஆளானாராம். ஜெயலலிதா இல்லாம இவரே ஊர் ஊரா போய் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டு இவர் முதலமைச்சரான மாதிரியும், இவர் குறுக்கு வழியில 3 முறை முதலமைச்சர் ஆகாத மாதிரியும், எந்த மேடையில் ஏறிக்கிட்டு என்ன பேசுறாருன்னு தெரியல. நம்ம பன்னீர்செல்வம் திமுக புகழ்ந்துட்டு போட்டோம், வேணான்னு சொல்லல. அம்மாவுடைய ஆட்சியுடைய வேகம் நம்ம முதலமைச்சர்கிட்ட இருக்குதான். அட பாவி, அந்த அம்மாவுடைய ஆன்மா உன்னை மன்னிக்குமா? இப்ப வேண்டுமானால் அரசியல் ஆதாயத்துக்காக எதிரிக்கால சரணடைஞ்சிருக்கலாம், ஆனா உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்காது அப்படின்றது தான் அதிமுக தொண்டனுடைய சாபமாகவே இருக்குது. சரி, நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்னா, பன்னீர்செல்வம் என்றால் விசுவாசமா ரொம்ப கொடுமையா இருக்குது. நான் இன்னைக்கும் சொல்றேன், விசுவாசம் என்றாலே யாரை உதாரணமா சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா
ராமராஜன் என்ற ஒரு நடிகர் இருந்தார். அவர் தானுங்க விசுவாசத்துக்கு அடையாளம். அதிமுகவில் பதவியிலும் இல்ல. எம்ஜிஆரை கண்டு அதிமுக வந்தாரு, ஜெயலலிதாவை கண்டு அதிமுக பயணித்தார். ஆனால் அதிமுக காரங்களே அவரை சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இருந்தாலும் அதிமுக விட்டு எந்த கட்சிக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு விடாப்படியா இன்னைக்கும் அதிமுகவிலே இருக்காருங்க. அதுதான் விசுவாசம். முதலமைச்சராக இருந்தவர், கட்சிக்கு தலைவராக இருந்தவர், அதிமுக இடமில்லை என்றால் அவர் ஒண்ணு அரசியல் விட்டு ஒதுங்கி இருக்கணும், இல்லையா அதிமுக வர்றதுக்கான வழியை பார்த்துருக்கணும். ஆனால் அங்க இடமில்லை என்று சொல்லின உடனே வேற ஒரு கட்சிக்கு தாவரவர், அதுவும் எதிரிகிட்டமே போய் மண்டிடுறவர் விசுவாசமா? நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நானும் எம்ஜிஆர் விசுவாசி தான். நீங்க தாய் கழகம் வந்திருக்கீங்க, கலைஞரையே தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆர் புகழ பாடினாரு. ஏன்னா அங்க வந்திருக்கிறவங்களா எம்ஜிஆர் பேரை சொல்லி ஜெயலலிதா பேரை சொல்லி பழக்கமாயிட்டான். தளபதி ஸ்டாலின் ஐயா அப்படின்னு சொல்லி பழக்கம் ஆகல. அதனால ஏதோ பன்னீர்செல்வம் கூப்பிட்டாரு என்பதுக்காக வந்திருப்பாங்க. வந்தவங்க எல்லாம் அப்படியே தக்க வச்சுக்கணும்ல திமுகவில். அதனால நானே எம்ஜிஆர் ரசிகன் தான் அப்படின்னு அடிச்சு விட்டாரு. அதுக்கு பிறகு மோடி பக்கம் போயிட்டாரு, அமித்ஷா பக்கம் போயிட்டாரு, பாஜக பக்கம் போயிட்டாரு. நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்தது தெரியுமா? அதே தான் எடப்பாடி பழனிசாமி தெரியும். கட்சியை அடகு வச்சுட்டாரு. அதிமுக ரத்தத்தை உரிய போறாங்க பாரு. அதிமுகவுக்கும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக நல்லது பண்ண மாட்டாங்க. நாம மக்களுக்கு நல்லது பண்றோம், ஆனா பாஜக மக்களுக்கு நல்லதே பண்ண விட மாட்டாங்க. அது அவங்களுக்கு நம்மளுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு துரோகிய மேடையில உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு பேர் விசுவாசம் கொடுத்து அவ்வளவு ஓவரா புகழ்ந்துட்டு ஒரு கூட்டமும் வராதனால கூப்பிட்டு பன்னீர்செல்வத்தை கண்டிச்சிட்டு, ஏயா அவ்வளோ பணம் வச்சிருந்த நீ கட்சிக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்க வேணாயா? உன் மாவட்டத்திலேயாவது உனக்கு செல்வாக்கு வச்சிருக்கணுமா இல்லையா? என்னையா இப்படி ஹெம்டி ஹேண்டா இருக்கிற? சரியா தேர்தலில் சீட்டு கொடுத்தா கூட ஜெயிப்பியா ஜெயிக்க மாட்டியா அப்படின்னு மேடை மேலே காரி தூக்கிட்டு ஸ்டாலின் ஐயா போயிட்டார். பன்னீர்செல்வம் ஒரே அப்செட். உடனடியா நிர்வாகிகளை கூப்பிட்டாரு பன்னீர்செல்வம். ஏயா ஆட்டில் கூட்டு வர சொன்ன எங்கயா அப்படின்னு கேட்டாங்க. வந்தா தானுங்களா ஐயா அப்படின்னு. காசு கொடுத்தீங்களா இல்லையா? இத்தனை நாள் அதிமுக செலவழிக்காம வச்சிருந்த காசை ஏகப்பட்டதை இறைச்சின எங்க காசு அப்படின்னு ஆட்களை கூட்டு வரவங்களுக்கு காசு கொடுத்தாருல அந்த நிர்வாகியை கூப்பிட்டு கேட்டார். கூப்பிட்டேன் ஆனா வரலைங்கோ அப்படின்ட்டாங்களாம். சோ மொத்தத்துல பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரை கூப்பிட்டு காலி சேருக்கு முன்பாக உரையாற்ற வச்சு கடுப்பாக்கி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. பன்னீர்செல்வம் அறிவாலயத்து பக்கம் வா, இருக்குது உனக்கு ரிவிட்டு. இப்ப அமைச்சர் பெருமக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? பன்னீர்செல்வத்தை அப்படி ஆஹா ஓஹோன்னு பேசின, தேனியை நீ நம்மளுதுதான், மதுரையை நீ நம்மளுதுதான், முக்குளத்தோர் சமூகமே நமக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படி எல்லாம் பீலா விட்ட என்னையா இருந்தால் காலி சேரோட வச்சிருந்தான் அப்படின்னு என்ன கேட்க மாட்டான். இப்போ 1000 குற்றம் சொன்னாலும் சரி செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தை கூட்டி காட்டுவார், பணத்தை இறைப்பார். அவருடைய கூட்டங்கள் அத்தனையும் மாநாடு போல இருக்கும். நம்ம நேரு ஊழல் தான் பண்றாரு, ஆனா திமுக கூட்டம் என்றால் மாநாடு போல இருக்கும். மாநாடுன்னு வச்சுங்களேன் ஒரு மாநிலமே திரண்ட மாதிரி இருக்கும். நம்முடைய மூர்த்தி பொதுக்கூட்டம் என்பது மாநாடு போல இருக்கும். மாநாடு போட்டாருன்னா வச்சுங்களேன் மாநிலமே திரண்ட மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி திமுகவில் பெரிய பெரிய மாஸ்கரோடு காட்டுகின்ற இடத்துல போய் அதிமுக முதலமைச்சராக இருந்து வந்தவன் வெறும் காலி சேரங்களை நிக்க வச்சு முதலமைச்சரை கண்ணீர் வடிக்க வச்சதும் இல்லாம பன்னீர்செல்வமும் அந்த காலி கூட்டத்தை பார்த்து கண்ணீர் வச்சுட்டு போயிட்டே. நான் இந்த வீடியோவை எப்ப எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் பேசி முடிச்ச உடனே அந்த பேசின காட்சிகளை மனசுல ஏத்திக்கிட்டு அப்படியே பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவில்லாத காட்சிகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் என்பதற்காக நான் உடனடியாக அந்த வீடியோவை பேசினேன். ஆனா நீங்க மறுநாள் காலையில எக்ஸ்டல்ல போய் பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் கூட்டத்துல எந்த அளவுக்கு காலி சேர் கடந்தது என்ற விஷயமானது உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ மொத்தத்துல பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் காலி பெருங்காய டப்பா, அந்த காலி பெருங்காய டப்பாயை வச்சுக்கிட்டு தான் தென் மாவட்டம் முழுவதும் நம்ம கோட்டையா வரப்போகுதுன்னு கனவு கண்டாரு. அந்த கனவுல மண்ணவாரி போட்டு போயிட்டேன்ட்டாரு நம்முடைய பன்னீர்செல்வம். சோ துரோகிகளுக்கு எப்போதும் அரசியல்ல வாழ்க்கையே கிடையாது. தன்னை வளர்த்த கழகத்துக்கு துரோகம் பண்ணிட்டு வந்துட்டு தன்னை அரவணைச்சிக்கிட்டு பதவியும் கொடுத்து அழக பார்த்த எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகி முத்திரையை குத்திட்டு ஓடி வந்து பகைவன்கிட்ட சரணடைஞ்ச பன்னீர்செல்வத்துக்கு அந்த பகுதி மக்கள் சரியான பாடம் புகட்டினாங்க. சோ பன்னீர்செல்வத்தினுடைய உண்மையான செல்வாக்கு என்ன என்பதை முதல்வர் தெரிந்து கொண்டிருப்பார். இனி அரசியல்ல பன்னீர்செல்வம் எப்பேற்பட்ட உயரத்துக்கு போக போறாருன்னு பாருங்களேன். அதனால அங்கிருந்து ஓடி வந்துட்டா நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா மக்கள் செல்வாக்கு இல்லை என்றால் காலில் போட்டு மிதிப்பாங்க என்ற விஷயமானது இனிமே தேர்தல்ல இல்ல திமுக கிட்ட தெரிஞ்சுக்குவாரு நம்ம பன்னீர்செல்வம். நன்றி நண்பர்களே.